இன்னுமா சார் இந்த தமிழ்நாடு அப்படியெல்லாம் நம்புது? எடப்பாடி பழனிசாமி மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்தும் டீலிமிட்டேஷன் குறித்தும் அமித்ஷாவையும் மோடியும் சந்தித்து பேசுவதற்கு தான் டெல்லிக்கு போனார். இதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமியே அதை உளறிட்டாரு சார். நான் அலுவலகத்துல இருக்கிறத பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அந்த பச்சை பொய்யின் மூலமாவே அம்பலப்பட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நான் தான் சொல்றேன்ல, இவ்வளவு செய்திகளை சொல்றேன். நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் பேசிவிட்டு நாளைக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சா அது எப்படி ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? அமித்ஷாவை அரசியல் ரீதியா தாராளமா சந்திக்கலாம். அவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். இந்த அரசு வேண்டாம் என்று சொல்கிற எனக்கும் அவர்தான் உள்துறை அமைச்சர். இந்த அரசு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நேற்றைக்கு பேசி இருக்கிற பன்னீர்செல்வத்துக்கும் அவர்தான் உள்துறையினுடைய அமைச்சர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா என்ன நிலைப்பாட்டோடு நீங்க போய் சந்திக்கிறீங்க? என்ன காரணத்தை சொல்லிவிட்டு நீங்க போய் சந்திக்கிறீங்க? இந்த பிரச்சனைய நேரடியா பிரஸ்ல அட்ரஸ் பண்ணிட்டு போறதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? ஏன் சார் பிரஸ்ல அவர் அட்ரஸ் பண்ணலாத? அட்ரஸ் பண்ணாம ஏன் சார் ஓடி ஒளிஞ்சு திரைமறைவுல போய் தலையில் முக்காடு போட்டு கொண்டு ராத்திரியில் திருடனை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை இந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் போய் சந்திக்கிறாரு. அதிகாரப்பூர்வ சந்திப்பா நடத்துங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் திரைமறைவு சந்திப்பாக அதை நடத்தணும்னு நினைக்கிறீங்க?